நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னண்ணே, ஊர்ல தான் இருக்கியா? என்னப்பா? இல்ல, வந்ததுல இருந்து உன்னை பார்க்கவே முடியலையே. அப்படியே பார்த்தாலும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வண்டியில வர போற. என்னண்ண? ஒன்னும் இல்லம்மா, இந்த கேஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். அது சரி, கல்யாண மாப்பிள்ளை இப்படி சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கல்யாணம் நடந்தா தானே மாப்பிள்ளை. என்னண்ண, ஏன் இப்படி பேசுற? இல்லம்மா, அதை பத்தியெல்லாம் யோசிக்கிறதுக்கு எங்கம்மா நேரம் இருக்கு. முதல்ல அந்த பண பிரச்சனை எல்லாம் சரி பண்ணணும். அதெல்லாம் சரியாயிடும்ண்ணே. ரைஸ் மில் நல்லா போயிட்டு இருக்க, கொஞ்சம் நகையும் இருக்கு, ஒன்னும் கவலைப்படாதண்ணே. இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணே, பண பிரச்சனையும் கல்யாணத்தையும் போட்டு குழப்பிக்காத. இது வேற அது வேற. பணம் இல்ல, அதனால கல்யாணத்தை தள்ளி போடலான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. அப்படியெல்லாம் நினைக்கல. என்ன இழுக்கிற? நீ சும்மா பூசி முழுகாத. அண்ணியோட பிரச்சனை முடிஞ்சிச்சா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்கிட்ட மறைக்காதண்ணே. என்ன பிரச்சனை உங்க 2 பேருக்கும் நடுவுல? ஒண்ணும் இல்லம்மா. அதத்தான் நானும் சொல்றேன், ஒன்னும் இல்ல. அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? அதான் அத்தையும் மாமாவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்கல்ல. அதெல்லாம் ஓகே தாம்மா. ஆனா உங்க அண்ணியை நினைச்சாதான். இது என்ன புதுசா இருக்கு? அடம் பிடிச்சு சண்டை போட்டு ஏற்கனவே ஏற்பாடு பண்ண நிச்சயத்தை நிறுத்தி எனக்கு இந்த பொண்ணுதான் வேணும்னு நிச்சயம் பண்ணிருக்க. நீ வேண்டாம்ல, நீ ஒரு முடிவெடுக்க முடியாது. என்னென்ன, அப்படி ஏதாவது யோசிக்கிறியா என்ன? வேணாம்லாம் யோசிக்கல, ஆனா சரியா வருமான்ற குழப்பம் வந்துருச்சு. என்னென்ன இப்படி சொல்ற? இல்லம்மா, உன்ன மாதிரி ஒருத்திக்கெல்லாம் அந்த வீடு லாயக்கே இல்லை. ஆனால் நீ அன்பாலையும் உழைப்பாலையும் அந்த வீட்டை சந்தோஷமா வச்சிருக்க. நீ கிடைச்சது அவங்களோட அதிர்ஷ்டம். அப்படி ஒரு மருமகளா சௌந்தர்யா நம்ம வீட்டில் இருப்பான்டா, சந்தேகம்தான். அண்ணே, முதல்ல இப்படி கம்பேர் பண்றத நிறுத்து. மீனாட்சி வேற, சௌந்தர்யா வேற. என்கிட்ட சில நிறை குறைகள் இருக்கு, அதே மாதிரி அவங்க கிட்டயும் சில நிறை குறைகள் இருக்கும். நீயே அடிக்கடி சொல்லவே இல்ல, அந்தஸ்து, படிப்பு, அழகு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணு என்ன விரும்புச்சு, அந்த பொண்ணு என்ன விரும்புச்சுன்னு பெருமையா சொல்லவே இல்ல. இப்போ நான் அத்தம்மா சொல்றேன், இதுல எதையுமே அவ பாக்குறது இல்லதான். எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா உண்டு அவ இருப்பா, ஆனா நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பாளான்னு சொல்ல முடியலையம்மா. அது எங்க பிரச்சனை, அம்மா பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒழுங்கா கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாரு. இந்த கல்யாணத்துல எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு. பிரச்சனை வரும்னா அது உனக்கும் அன்னைக்கும் நடுவுல மட்டும்தான் வரும். பொறுமையா நிதானமா யோசி. எப்பவும் போல எடுத்தோம் கவுத்தோன்னு யோசிக்காத. அதே மாதிரி எனக்கு இது வேணும், என் குடும்பத்துக்கு இது நடக்கணும் அப்படின்னு மட்டும் யோசிக்காத. அவங்க உன்னை நம்பி உன் குடும்பத்துக்கு வரப்போற பொண்ணு. அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். அதை நிறைவேற்ற வேண்டியது உன் பொறுப்புங்கிறத மறந்துடாத. அவங்களுக்கு வேண்டியத நீதான் செஞ்சு கொடுக்கணும். அங்க நிச்சயம் நடந்தப்ப இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்தது இதுக்கு தானான்னு தோணுச்சு. இப்ப சில பிரச்சனைகள் வர்றப்ப கடவுள் வேற ஏதோ மாதிரி பிளான் பண்றானோன்னு தோணுது. பாப்போம், நம்ம தலையில் என்னதான் எழுதியிருக்காருண்டு. வந்துடுப்பா. சரவண பொய்கையில் நீராடி என்னடா உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் வழக்கமா இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஏதாவது கருத்து சொல்லுவியே, இப்ப எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கிறியே, அதான் கேட்டேன். சொல்றதுக்கு என்ன இருக்கு? உன் வீடு, உன் வாசல், நீ குடிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், அதை கேட்கறதுக்கு நான் யாரு? ஐயோ, என்னடா சட்டுன்னு இப்படி ஒரு தத்துவத்தை பேசிட்ட? தத்துவம்லாம் இல்ல, உண்மைதானே. என்னடா மீனாட்சியை ரொம்ப மிஸ் பண்றியா? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சரவணா, ஒரு மனுஷன் வாழ்க்கை பூரா பிரம்மச்சாரியா வாழ்ந்துடலாம், ஆனா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வாரம் அவன் இல் வாழ்க்கை வாழ்ந்துட்டான்னு வெயி, அதுக்கப்புறம் அவனால தனியா வாழவே முடியாது. மனைவி இல்லாத வாழ்க்கை இல் வாழ்க்கை.
தமிழில் இல்லடா, ஆங்கில இல், ILL. இந்த உலகத்திலேயே நான் அதிகமா திட்டினது உன் அம்மாவைத்தான். இருந்தா கூட அவ ஒரு 2 நாள் இல்லைன்னா கூட என் டப்பா டான்ஸ் ஆடிடும். புருஷன் இல்லாம இருக்கிறது ஒரு மேட்டர் இல்லடா, பொண்ணுங்க அசால்ட் பண்ணிடுவாளுங்க. நம்ம ஊர்ல தான் தம் அடிக்கிறவனுங்க தண்ணி அடிக்கிறவனுங்களாம் 45 வயசுல செத்து போடுறானுங்களே. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு தனியா வாழ்றதுன்றது சப்பா மேட்ரு. ஆனா பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் புருஷன் வாழ்றது இருக்க ரொம்ப கஷ்டம் சரவணா. இப்ப எதுக்கு நீ சம்மந்தம் எல்லாம் பேசுற? இல்லடா, மனைவிகளுடைய அருமை பெருமைகளை விளக்கிக்கிட்டு இருக்கேன். புரியுது புரியுது. உங்க அம்மா மாதிரி ஒருத்திய விட்டுட்டு என்னால இருக்க முடியாத போது மீனாட்சி மாதிரி ஒருத்திய விட்டுட்டு இருக்கிறது கஷ்டம். என்ன மீனாட்சி மாதிரி உன் மருமகளுக்கு ஓவரா பில்டப் கொடுக்குற? டேய், லக்ஷ்மிடா, மகாலட்சுமி. கோட் அடிச்சா போதும், உன் கண்ணுக்கு ஜோதி லட்சுமி கூட மகாலட்சுமி மாதிரி தான் தெரியும். டேய், இப்ப எதுக்கு மீனாட்சியை பத்தி தப்பா பேசுற? ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி அவ ஒன்றும் மகாலட்சுமியோ அன்னலட்சுமியோ கிடையாது. அவளும் நார்மலான பொண்ணு தான். சண்டை போடும்போது சண்டை போடுவா, வீம்பு காட்டும் போது வீம்பு காட்டுவா, பிடிவாதம் முடியும் போது பிடிவாதம் முடிப்பா. சரவணா, இன்னொரு தத்துவம் கேட்டுக்கோ. பொண்ணுங்க சரவணா கேக்குது சொல்லு. பொண்ணுங்க கண்ணாடி மாதிரி. கண்ணாடியில நீ கிளிய காட்டினா கிளி தெரியும், குரங்கு காட்டினா குரங்கு தெரியும். நீ எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்து தான் பொண்ணுங்களும் உன்கிட்ட நடந்துப்பாங்க. எனக்கு கொஞ்சம் ஊத்துறியா? டேய் சரவணா, நீ குஷ்டு சூப்பர் சூப்பர் டைலாக் அடிக்கிற, எனக்கு குடிக்காம எதுவுமே வரமாட்டேங்குது. மை சன், குடியை கெடுக்கும். குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். காமெடி பண்ணா ஊத்துறியா? டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? ஒண்ணும் இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ வாட்டர்களை குடிக்கிற, குவாட்டர்களை கேட்கிற? சும்மா ஒரு ஃபீலிங்ஸ் தான். ஃபீலிங்ஸ் தானே? இந்த என்னது இது? வெறும் பெப்சி. இது எதுக்கு? இல்லடா, இத ஒரு ஃபீலிங்கா குடிச்சிட்டு பேசு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது இது? வெறும் பெப்சி. இது எதுக்கு? இல்லடா, இத ஒரு ஃபீலிங்கா குடிச்சிட்டு பேசு. நடிகண்டா நீ. ஒருத்தனை எதுவுமே பண்ணாம எப்படிப்பா கொல்றது? இது புரியலையப்பா. உன்னை அடிக்கல வைக்கல, உன் மேல கை வைக்கல, உன்னை திட்ட கூட இல்லைன்னு வச்சுக்க, சைலண்டா ஒருத்தனை எப்படி கொல்றது? உன்னை யார் இப்ப கொல்றாங்க? இல்ல, பொதுவா கேக்குறேன். டேய், சுத்தி வளைக்காம மேட்ரை சொல்லு. பொண்ணுங்க கொல்றாளுங்கப்பா. பொண்ணுங்களா ஆர் பொண்டாட்டி? ரெண்டுமே தான். இந்த பொண்ணுங்க உண்டாக்குற வலி இருக்குது பாரு, செத்துடலாம்ப்பா, செத்துடலாம். அப்படியே வலிக்கும் பாரு உள்ள. குடிச்ச கொஞ்சோண்டு பெப்சிக்க இவ்வளவு தத்துவத்தை புழியிறியே, என்னடா பிரச்சனை உனக்கு? கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கு பேரு 60ஆம் கல்யாணம். பா, ஏண்டா 30 வயசு கூட ஒருத்தன் கல்யாணம் பண்ணலனா அதுக்கு பேரு கல்யாணமா? இல்லப்பா, தனியா இருக்கிறது கூட ஒரு சுகம்தான். இக்கரைக்கு அக்கறை பச்சடா. காலேஜ் படிக்கிறப்போ வேலைக்கு போறப்பெல்லாம் எப்படா நமக்கு கல்யாணம் ஆகும்னு இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காலேஜ் பயல்கள் எல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்கும். ஏன்பா அப்படி? தட் இஸ் லைஃப் மை சன். வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்கும். அருமையான மனைவி, அருமையான குடும்ப வாழ்க்கை, இதுக்கு நம்ம கொடுக்கிற ஒரு சின்ன விலை தான் கொஞ்சம் நம்ம சுதந்திரம். இதெல்லாம் அரசியல்ல சாதாரண. சரவணா, சரவணா, ரொம்ப ஃபீலிங்ஸா இருந்தா மீனாட்சிக்கு ஒரு போனை போடு. ஐயா, அதெல்லாம் எதுக்கு? சரி, அவ உனக்கு போன் பண்ணுவாளா இல்லையா? அது அவனுக்கு தெரியும். என்னடா, என்ன உன் பிரச்சனை? என்ன பிரச்சனை எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அதுதான் எனக்கு பிரச்சனை. ஆனா ஒரே பிரச்சனை. ஆனா அதுதான் என் பிரச்சனை.
ஆனா என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. ஐயோ குழப்பறானே. சரி ஆ, நான் ரூம் போறேன். குடிச்ச பெப்சிக்கு அவ்வளவுதான் அடிக்க முடியும். சரவணா என்னன்னு சொல்லிட்டு பாப்பா. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி நானும் புரிஞ்சிடுச்சு நானும் போறேன். என்னாச்சு இவனுக்கு? சம்திங் ராங். எப்போ வேலை இருக்கோ அப்போ ஒரு ஆட்டோ கூட காணோம். ஹாய் சௌந்தர்யா. ஹாய் பிரகாஷ். எங்க பாத யாத்திரையா போயிட்டு இருக்க? சும்மா வெளியில. அதான் எங்க போற? டி நகர் போனோம். நம்ம ஏரியா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. தேவையில்லாதப்போ ஆட்டோவா வரும். அவசரமா போகணுங்கிறப்ப ஒரு ஆட்டோ கூட வராது. செம்ம காண்ட்ல இருக்க போல இருக்கு. வா நான் டிராப் பண்றேன். எங்க? டி நகர்ல டிராப் பண்றேன். நீ அங்கதான் போறியா? உண்மையா சொல்லணும்னா இல்ல, நான் இன்னைக்கு வெட்டியா தான் இருக்கேன். பரவாயில்ல வா டிராப் பண்றேன். ஏய் உனக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம்? சேச்சே இட்ஸ் ஓகே வா. எப்படி இருக்க? எனக்கு என்ன, ஆல் இஸ் வெல். ஆமா உன் கல்யாணம் எப்போ? இல்ல இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. ஜான்வரியில இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ உனக்கு ஏதாவது பார்த்துட்டு இருக்காங்களா? ம் ஏன்? சும்மாதான் பார்க்கணும். இல்ல ஏன் பார்க்கலன்னு கேக்குறேன். ஏய் இது என்ன இஷ்டத்துக்கு நடக்கும்னு நினைச்சியா? வீடு கல்யாணம் இது ரெண்டுமே அமையணும். நாம என்னதான் பல்ட்டி அடிச்சாலும் அது நடக்கிறப்பதான் நடக்கும். உடனே தத்துவம் எல்லாம் பேசாத. கல்யாணங்கிறது இப்படிதான், நடக்கணும்னு இருந்தா 4 நிமிஷத்துல நடக்கும். செட் ஆகலனா என்னதான் பல்ட்டி அடிச்சாலும் நடக்காது. என்ன மாதிரி. பிரகாஷ் நீ விளையாட்டா சொல்ற. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு தெரியுமா? ஏய் விடு விடு பாத்துக்கலாம். நான் சீரியஸாவே கேக்குறேன். வேற ஏதாவது பொண்ணு பார்க்க முயற்சி பண்றியா இல்லையா? பார்க்கணும் சௌந்தர்யா. உடனே ஆரம்பிக்க வேண்டியதானே? அது எப்படி முடியும்? ஏன் என்ன பிரச்சனை? பொண்ணு பாக்குறதுனா என்ன பேனா வாங்குறது மாதிரியா? ஒண்ணு தொலைஞ்சது இன்னொன்னு வாங்குறதுக்கு? நீ தான் பொண்டாட்டின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்த. தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லி நானே உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஃபீல் ஆகி அதுல இருந்து வெளியில வரணும்ல. என்ன பாக்குற? ஃபீலிங்ஸ்லாம் ஊர்க்காரங்களுக்கு மட்டும் இல்லம்மா, சிட்டில இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். ஐம் வெரி சாரி பிரகாஷ். நான் என்ன பத்தி மட்டும்தான் யோசிச்சேனே தவிர அந்த சைடு உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. உனக்கு வேற வழி இல்ல சௌந்தர்யா. அவனை பிடிச்சிருக்கு, அப்படிதான் நீ நடந்து ஆகணும். கரெக்ட் தான். ஆனா உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்றது கடைசி வரைக்கும் எனக்கு புரியவே இல்ல. ஹேய் கூல் கூல். உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். எப்ப பார்க்கட்டும்? உன் கல்யாணம் முடிஞ்சிட்டோம். ஏன் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? என் நிச்சயதார்த்தத்துல லாஸ்ட் மினிட்ல ஒரு ட்விஸ்ட் நடந்த மாதிரி உன் கல்யாணத்துலயும் நடந்துச்சுன்னா? சாரி சாரி அப்படிலாம் எதுவும் நடக்காது. இல்ல சொல்றேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ இல்லைன்னு கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்போ இன்னும் நீ நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கூடாது. சொல்லு. இதை நான் பொறாமையில சொல்ல, எனக்கு நீ கிடைக்கலங்கிற காண்டில சொல்லல. சொல்றது தப்பா இருந்தாலும் என்னை மன்னிச்சிடு. ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல. என்னன்னு சொல்லு. எப்படி சௌந்தர்யா இப்படி ஒருத்தனை போய் படிப்பு அழகு ஸ்டேட்டஸ் இதை வச்சுலாம் நான் சொல்ல வரல. பட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அவன் உனக்கு கரெக்டா வருவான்னு எனக்கு தோணல. பேசிக்கா உங்க 2 பேருக்கும் ஒத்து போனோம்ல, அதுவே உனக்கும் அவனுக்கும் போகுமான்னு தெரியல. ஐ எம் சாரி டு சே திஸ். அவனோட கொஞ்சம் கஷ்டம்தான் சௌந்தர்யா. பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா நீ தான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் லைஃபாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீ சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா உள் மனசு சொல்லுது அது கஷ்டம்னு. போலாமா?
என்ன 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 நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? புரியல. என்னடி நினைச்சிட்டு இருக்கிற? இங்க பாரு, அடி பொடின்னு உன் அதிகாரத்தெல்லாம் காட்டாத. ஏய், இது வரைக்கும் நான் உன்னை அப்படி கூப்பிட்டதே இல்லையா? அன்பா பாசமா கூப்பிடுறது வேற, வெறுப்புல கோவத்துல கூப்பிடுறப்போ அசிங்கமா இருக்கா. ஏய், என்னடி சம்பந்தம் இல்லாம வேற ஏதோ பேசுற? நீ மாட்டு வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போற? இதெல்லாம் படிச்சவங்க பண்ற வேலையா? ஊருக்கார பொம்பளை மாதிரி சண்டை போட்டோன்னு அம்மா விட்டு கிளம்பி போற? நான் ஒன்னும் சொல்லாம கொள்ளாம கிளம்பல. அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லிட்டு தான் கிளம்புனேன். ஓஹோ, அப்ப வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அத நான் கேட்கணும்டி. என்னடி பிரச்சனை உனக்கு? நீ பாட்டுட்டு கோச்சிட்டு கிளம்புற. சரி, ஏதோ கோவத்துல வீட்டை விட்டு போயிட்ட, போனா ஒரு போன் பண்ணுவேன்னு பார்த்தா ஒரு வாரம் ஆச்சு நீ பாட்டுட்டு அசால்ட்டா உட்காந்துருக்கிற. என்னடி மொத்தமா வேணான்னு முடிவு பண்ணிட்டியா? சரவணா, வேண்டாம். என்ன நீ என்கிட்ட கோவப்படுறியா? ஏய், வீட்டை விட்டு வெளில போனா என்ன அர்த்தம் தெரியுமா? போடா, நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதான் மீன் பண்றியா? சொல்லுடி. என்ன வேணாம் தூக்கி போட்டு தானே கிளம்பி போன? என்ன வெளியே போன்னு சொன்னது யாரு? மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொன்னது யாரு? கெட் அவுட்னா என்னடா அர்த்தம்? அதை விட ஒரு மனுஷியை அசிங்கப்படுத்த முடியுமா? உன் கூட வேலை செய்யறவங்கள சொல்லி பாரு கெட் அவுட்னு. அதுக்கப்புறம் உன் கூட வேலை செய்யறாங்களான்னு பாரு. கூட வேலை செய்யறவங்க கிட்டயே சொல்ல முடியாத ஒரு வார்த்தைய நீ எவ்வளவு சாதாரணமா உன் பொண்டாட்டிய பார்த்து சொல்ற. அதெல்லாம் ஒரு கோவத்துல சொன்னது. அதென்னடா அப்படி ஒரு மேல் ஈகோ? வாய்க்கு வருது என்ன வேணாலும் நீ சொல்லுவ. சொல்லிட்டு நான் கோவத்துல சொன்னேன் உடனே நான் ஈனே இழிச்சுக்கிட்டு அதை ஒத்துக்கணுமா? நீ இப்ப நீ என்ன முடிவு பண்ணிருக்க? நான்லாம் எதுவும் முடிவு பண்ணல. ஏய், வேணான்னு சொல்லிட்டு போனலடி. என்னடி முடிவு பண்ணிருக்க சொல்லு. நான் என்ன முடிவு எடுக்கணும்னு நீ எதிர்பார்க்கற அத சொல்லு. இந்த பார், சும்மா போட்டு வாங்காத. நீ என்ன முடிவு பண்ணிருக்கிற அத சொல்லு. அது எனக்கு தெரிஞ்சாகணும். நான் எதுவுமே சொல்லல. நீ என்ன பண்றதா உத்தேசம்? நான் என்ன பண்ணுவேன்? நான் பாட்டுட்டு என் வேலையை பாப்பேன். அப்போ நீ என்கிட்ட சண்டை போட்டது, பேசினது, இது எதுவுமே உனக்கு தப்பா தெரியல இல்ல? ஏய், ஏதோ வேணும்னு வந்து சண்டை போட்ட மாதிரி பேசுற. நீ நடி பண்ண? இது பாரு, திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. வானா, இப்ப நீ என்ன முடிவு பண்ணிருக்க அதை மட்டும் சொல்லு. நான் எதுவும் முடிவு பண்ணல. ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா முடிவு பண்ணு. 1 வருஷமோ 2 வருஷமோ எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்க. ஓ, இப்ப தெரிஞ்சிடுச்சுடா நீ என்ன சொல்ல வரேன்னு. 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் நீ எனக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டே அதானே? நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? போடான்னு என்ன தூக்கி போட்டு போன நீ எனக்கு ஒரு போன் பண்ணல. சாரி சொல்லி சேரணும்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு போன் பண்ணி என்ன திட்டி இருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டி. ஆனா நீ என்ன ஒரு ஆளா கூட மதிக்கலன்னு தெரியும் போது அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. இங்க பாரு சரவணா, நான் ஒன்னும் சந்தோஷமா கிளம்பி வரல. நீ பேசின பேச்சுல மனசு வருத்தப்பட்டு உள்ளுக்குள்ள அழுதுட்டு தான் கிளம்பி வந்தேன். போன் பண்ணி அக்கறையா விசாரிப்பேன்னு பார்த்தேன். நீ என்னடானா அதுக்கு மேல உன் வெறுப்ப காட்டுற. அதெல்லாம் விடு. இப்ப என்ன நீ பண்ண போற? நீ என்ன பண்ண போற அத சொல்லு. திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு. சரி, நான் சொன்னதாவே இருக்கட்டும். நடந்த பிரச்சனைக்கு வருத்தப்பட்டு நீயே வந்து சாரி சொல்றியோ அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசுறதா இல்ல. அதான் உன் முடிவு இல்ல? ஆமா. சரி, நான் ஏன் முடிவை சொல்றேன். நீ பேசின பேச்சுக்கு வருத்தப்பட்டு நீ ஒரு சாரி சொல்ற வரைக்கும் நானும் உன்கிட்ட பேசுறதா இல்ல. அவ்வளவு திமிரடி உனக்கு? ஏன் உனக்கு அவ்வளவு திமிரு இருக்கிறப்போ எனக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாதா? பார் மீனாட்சி, என் பொறுமையோட விளையாடாத. டேய், முதல்ல மிரட்டுறத நிறுத்துடா. படா. இதுதான் நான் உனக்கு அடிக்கிற கடைசி போன். இதுக்கப்புறம் நான் உனக்கு போன் பண்ண மாட்டேன். நான் வேணும்னு தோணா போன் பண்ணி இல்ல உன் விருப்பம் எதுமா அப்படியே நடந்துக்க. ஏன் விருப்பம் இல்ல, உன் விருப்பம். ஏதோ ஒண்ணு போன் பண்ண மாட்டேன் அதானே? ஆமா. ஆனா நீ போன் பண்ணா நான் எடுப்பேன். சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னீனா அடுத்த செகண்டே உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பண்டி. இதேதான் நான் உனக்கும் சொல்றேன். பாய். பாய்.